அதை விட்டுட்டு உங்க அண்ணி அப்படியே விடாம அந்த பொறுப்பை இறுக்கி புடிச்சுக்கிட்டு ஏன் தம்பியை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த பொறுப்புல நான் ஒண்ணு விருப்பப்பட்டு உட்கார்லன்னு உங்ககிட்ட நான் எத்தனை முறை சொல்றது? உன்னுடைய அட்டுழத்தையும் அந்த கௌதமோட அட்டுழத்தையும் தாங்க முடியாம தான் எனக்கு அந்த போஸ்டர் சார் கொடுத்திருக்காரு. அது உனக்கு நல்லா தெரியும் தானே? உன் தம்பி ஒழுங்கா இருந்திருந்தா நான் இந்த பொறுப்புக்கெல்லாம் வரணும்னு அவசியமே இல்ல. என் வீட்டுக்காரர்கிட்ட என் புள்ளைய பத்தி 1க்கு 2 போட்டு கொடுத்து இந்த போஸ்டுக்கு வந்துட்டு இப்ப என் புள்ள ஒழுங்கா இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கியா? அவனை பத்தி குறை சொல்றதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? இப்ப நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. என் பையன் எவ்வளவு பணம் கேட்டாலும் நீ கொடுக்கணும். கொடுக்கற, புரிஞ்சுதா? அப்படியெல்லாம் கொடுக்க முடியாது மேடம். உங்க பையன் பணம் கேட்டு வந்தா ஏன் எதுக்குன்னு காரணம் கேட்க தான் செய்வேன். அதுக்கு சரியான ரீசன் இருந்தா மட்டும்தான் பணம் கொடுப்பேன். உன்ன மாதிரி பிச்சைக்காரிக்கெல்லாம் பதவி கிடைச்சா இப்படி தாண்டி பேசுவ. பெத்த புள்ளைய ஒழுங்கா வளர்க்க தெரியல, இங்க வந்து நின்னுக்கிட்டு என்ன பிச்சைக்காரின்னு சொல்றீங்களா? நல்லா கேளுங்க செவந்தி. பெத்த தாயா பொறுப்பெடுத்து உங்க புள்ளைய கண்டிச்சு வளர்க்காம இருந்ததுனாலதான் உங்க பையன் ஊதாரித்தனமா சுத்திக்கிட்டு இருக்காரு. தான் கண்ணு முன்னாடியே தான் புள்ள கெட்டு குட்டிச்சவர் ஆகுறத பாத்துட்டு சகிச்சுக்க முடியாம தான் சார் உங்க பையனை திருத்துற பொறுப்பை என்கிட்ட கொடுத்திருக்காரு.